நம்ம தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக போகிற பெரிய படங்களோட ரிலீஸ் டேட் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீர தீர சூரன் சு அருண்குமார் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம், துஷாரா விஜயன், எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. வீர தீர சூரன் படத்தை மார்ச் 27 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல அஜித் குமார் லீடா நடிச்சிருக்கிற படம். இந்த படத்துல நம்ம ஏகே கேங்ஸ்டரா வர போறாரு. வர ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி படத்தை பேன் இண்டியன் படமா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா இட்லி கடை நம்ம தனுஷோட டைரக்ஷன்ல தனுஷ், அருண் விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஃபீல் குட் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தை ஏப்ரல் 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வர நியூஸ் படி இட்லி கடை ஏப்ரல் 10 போஸ்ட்போன் ஆகிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா கேங்கர்ஸ் இந்த படத்தை நம்ம சுந்தர் சி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வடிவேலு, கேத்ரினா தெரேசா, சுந்தர் சி தான் லீட நடிச்சிருக்காங்க. கேங்ஸர் ஒரு பக்காவான காமெடி மூவி. ஏப்ரல் 24 கேங்கர்ஸ் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா ரெட்ரோ கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூர்யா, பூஜா ஹெக்டே லீட நடிச்சிருக்கிற ஒரு ஃபீல் குட் ஆக்ஷன் மூவி. ரெட்ரோ படத்தை மே 1 பேன் இண்டியன் படமா ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா மாமன் இந்த படத்துல நம்ம சூரி தான் லீட நடிச்சிருக்காரு. ஹீரோயினா ஐஸ்வர்யா தான் லீட நடிச்சிருக்காங்க. இந்த மாமன் ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. மாமன் படத்தை சம்மருக்கு ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்துல நம்ம சந்தானம் தான் லீட நடிச்சிருக்காரு. கௌதம் மேனன், செல்வராகவன் லீட நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை வர மே 16 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா தக் லைஃப் இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ஷன் பண்றாரு. நம்ம சிம்பு மற்றும் கமல்ஹாசன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது ஒரு டபுள் ஹீரோ ஆக்ஷன் மூவி. தக் லைஃப் படத்தை வர ஜூன் 5 தியேட்டர்ஸ்ல பேன் இண்டியன் படமா ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா குபேரா சேகர் கமுலா டைரக்ஷன்ல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு ஆக்ஷன் மூவி. குபேரா படத்தை வர ஜூன் 20 பேன் இண்டியன் படமா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா மிஸ்டர் எக்ஸ் மனு ஆனந்த் டைரக்ஷன்ல ஆர்யா, கௌதம் கார்த்திக் லீட நடிச்சிருக்கிற படம். இந்த மிஸ்டர் எக்ஸ் படத்தை மோஸ்ட்லி ஜூலை மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்தி மற்றும் கீர்த்தி ஷெட்டி சேர்ந்து நடிக்கிற படம் தான் வா வாத்தியார். இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. வா வாத்தியார் படத்தை நலன் குமாரசாமி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி வா வாத்தியார் படத்தை ஜூலை மாசம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கூலி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உப்பேனா இவங்கெல்லாம் லீட நடிச்சிருக்கிற படம். இந்த கூலி ஒரு பக்காவான பேன் இண்டியன் மூவி. நம்ம தமிழ் சினிமாவில் மோஸ்ட்லி ஆகஸ்ட் 10 இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டுக்கு கூலி படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா சூர்யா 45 ஆர்ஜி பாலாஜி டைரக்ஷன்ல நம்ம சூர்யா லீட நடிக்கிற படம். த்ரிஷா தான் ஹீரோயின். இந்த சூர்யா 45 ஒரு ஃபேண்டசி கலந்த ஆக்ஷன் மூவி. சூர்யா 45 படத்தை செப்டம்பர் மாசம் மோஸ்ட்லி விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா மதராசி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் மற்றும் ருக்மிணி வசந்த் லீட நடிக்கிற படம். இது ஒரு ஆக்ஷன் மூவி. ஏஆர் முருகதாஸ் மதராசி படம் மூலியமா கம்பேக் கொடுப்பார்னு நினைக்கிறேன். மதராசி படத்தை அக்டோபர் மாசம் தீபாவளி வீக்கெண்டுக்கு பேன் இண்டியன் படமா ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா பைசன் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல நம்ம துரு விக்ரம் லீட நடிக்கிற படம். இந்த பைசன் படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த 2025 பைசன் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி லீட நடிக்கிற படம். எஸ்ஜே சூர்யா தான் வில்லனா நடிச்சிருக்காரு. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் கலந்த லவ்வபிள் மூவி. எல்ஐகே படத்தோட ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட போறாங்க. மோஸ்ட்லி இந்த 2025 எல்ஐகே படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்ததா பராசக்தி நம்ம சுதா கொங்காரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், அதர்வா முரளி, அதே மாதிரி ஜெயம் ரவி
இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற பீரியாடிக் ஆக்ஷன் மூவி. இந்த பராசக்தி படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட 50% கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த 2025லேயே பராசக்தி படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்ததா ஜனநாயகன் எச் வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, நரேன், பிரகாஷ் ராஜ், பாபி டியோல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற ஆக்ஷன் கலந்த சோஷியல் மெசேஜ் கலந்த மூவி. ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் இப்போ மும்மரமா போயிட்டு இருக்கு. மே மாசம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஜனநாயகன் படத்தை பொங்கல் 2026ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண 100% சான்சஸ் இருக்கு. இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்க.